இங்க இருந்து ஒழுங்கு மரியாதையா கிளம்பிரு. சரி, காஃபி பிடிக்கலனா விடுங்க, அது பித்தம். நீங்க ரொம்ப சூடா இருக்கீங்க. நான் வேணும்னா நீச்ச தண்ணி கொண்டு வரட்டா? லைட்டா உப்பு போட்டு குடிச்சா செம்ம டேஸ்டா இருக்கும். ஹீட் குறைஞ்சு அப்படியே கூலா ஆயிடுவீங்க. சேவா எரும மாடு. அது எவ்வளவு விரும்பி குடிக்கும் தெரியுமா? எரும மாட்டுக்கே பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்காதா மாமா? அப்புறம் என்ன விசேஷம் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டேன். என்ன விசேஷங்க? விசேஷம்னு நீங்க ஷாக் ஆயிடாதீங்க. நீங்க ஏதாச்சும் பேசுங்க. நீங்க பேசணும், அதை நான் கேட்கணும், அவ்வளவுதாங்க. அதைத்தான் நான் அப்படி சொன்னேன். சரி, உங்க ஹாபிஸ் என்னன்னு சொல்லுங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அது எப்படிங்க? அப்ப காலையில இருந்து என்ன பண்ணுவீங்க? காலையில இருந்து டிஃபன் பண்றது, வந்த ஆர்டருக்கு சமையல் பண்றதுன்னு இப்படி ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கும். படம்லாம் பாப்பீங்களா? டிவில பாப்பேன். ஓ, டிவிலயா? அப்ப வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டீங்க? போவேன். எங்க? இந்த மாதிரி மாவு மிஷினுக்கு, அப்புறம் டெய்லி சாயங்காலம் அம்மன் கோவிலுக்கு போவேன். ஓ, டெய்லி அம்மன் கோயிலுக்கு வருவீங்களா? அப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னாச்சு மாமா, தலைவலிக்குதா? தலைகணம் அதிகமா இருந்தா தலைவலிக்க தானே செய்யும். இப்போதைக்கு இந்த டோஸ் போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். ஏய், சுந்தர், எங்க வீடெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ரொம்ப சின்னதா இருக்குல்ல? ஏங்க, வீடு சின்னதா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொல்லாதீங்க பாஸ். ஏங்க, இதுல என்னங்க ஃபார்மாலிட்டி? நான்லாம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவேங்க. ஆனா இங்க என்னால அப்படி சொல்ல முடியல. நானும் அதே கேரக்டர் தாங்க. அது நீங்க பேசும்போதே தெரியுதே. மனசுல எதுவும் வச்சுக்காம கலகலன்னு பேசுறீங்க. ஆனா உங்க அக்கா வாயில இருந்து ஒரு வார்த்தை வர வைக்கிறதுக்குள்ள படாத பாடுபட வேண்டியது இருக்குங்க. நேரம் என்ன பண்றோம்? எங்க அக்கா எப்பவுமே இப்படிதான். வீட்டுல இவதான் ரொம்ப அமைதி. இந்தாங்க தம்பி காஃபி, குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அத்தை, இது எதுக்கு குடிச்சு பார்க்கணும்? அப்புறம் காஃபியோட ஸ்மெல்லே சொல்லுதே பிரமாதமா இருக்கும்னு. ஹலோ சுந்தர், ஏங்க உண்மைதாங்க சொல்றேன். நல்லா சொல்லுங்க தம்பி கிட்ட. அம்மா, இதை எடுத்துட்டு போய் உள்ள வைங்க. மீனாட்சி கேட்டரிங் சர்வீஸ். சரி, நீங்க பேசிட்டு இருங்க. நான் போய் உங்க அண்ணனை காஃபி சாப்பிட்டு கூட்டிட்டு ஏங்க, எதுக்குங்க தேவையில்லாத பிரச்சனை போய் மாட்டிக்கிறீங்க? அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. வீடு வரைக்கும் வந்திருக்காரு, ஒரு வாய் காஃபி சாப்பிடலன்னா இப்படி இருங்க, நான் வந்துடுறேன். ஏங்க, உங்க தங்கச்சிக்கு சொன்னா புரியாதா? இப்ப பாருங்க, நியூட்டன் ரியாக்ஷன் மாதிரி போன வேகத்திலே திரும்பி வர போறாங்க. சரி, எதுக்கு அவங்கள பத்தி பேசிக்கிட்டு நம்ம கதைக்கு வருவோமா? சரி, போனா போயிட்டு போகுது.
பார்க்க பாவமா இருக்கு. ஒரு வாய் காஃபி சாப்பிட வாங்க. அத நீயே உன் வாயில ஊத்திக்கோ. காஃபி பிரமாதமா இருக்குன்னு உங்க தம்பி தான் சொன்னாரு. ஒரு நல்ல காஃபியை மிஸ் பண்ணாதீங்க. சரி, காஃபி தான் வேணாம். தலைவலிக்கு தைலம் தரட்டா? சூப்பர் தைலம் இருக்கு. லைட்டா தடவினாலே மொத்த தலகணமும் இறங்கிடும். சக்தி, அதோ வரேம்மா. காஃபி சாப்பிடுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி நல்லா காஃபி போட தெரியுமா? ஆ. அப்போ லைஃப் ஃபுல்லாக நல்ல காஃபி சாப்பிடலாம். என்னது? காஃபி ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு சொன்னேன். ஓ, தப்பா சொல்லிட்டேனோ? சூடா இருக்குன்னு சொன்னேன். ஏய், உங்க அக்கா ஒரு பேக்கை விட்டு போயிட்டா, தயவு செஞ்சு அந்த நாத்தம் முடிச்ச பேக்கை எடுத்துட்டு போங்க. மாவு பேக்கா தான் இருக்கும். அந்த மாவு இது மேல குட்டிடலாமா? வேண்டாண்டி, அந்த மாவு 40-50 ரூபா இருக்கும். ஏய், நம்ம அக்கா விட உனக்கு அந்த பணம் பெருசா? கண்டிப்பா இல்ல. அப்ப நீ ரெடியா? ரெடி. வா. கூட்டிட்டு வா. சீக்கிரம் கொட்டு. என்கிட்ட கொடு. இப்ப பாரு. ஐயோ, சாரி. தெரியுமா, கை தெரியுமா பட்டுருச்சு. ஏய், அக்கா இங்க பாருங்க. எங்க ஓடுற? என்ன ஹாலிவுட் மேக்கப்லாம் போட்டுக்க? ஏய், எல்லாம் ஒன்னால தான்டா. என்னடி பண்ணீங்க? ஏய், அங்க என்ன போய் ஒளியற? இங்க வா. அக்கா தெரியாம பட்டுருச்சு. நான் வேணும்ல பண்ணலடி. தெரியாம பட்டுருச்சா? தெரியாம பட்டுச்சுன்னு சொல்றாங்களா, அப்புறம் ஏன் கோபப்படுறீங்க? ஏய், குடும்பமா சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களா? உங்க எல்லாருக்கும் இருக்கு. சும்மா விட மாட்டேன். ஏங்க, என்னங்க இது? ஐயோ, அதான் தெரியாம பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. ஓ, தெரியாமலா? தெரியாமனா பரவாயில்லைங்க. ப்ரோ, நானும் வரேன் ப்ரோ. லூசு பெண்ணே, லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். லூசு பெண்ணே, லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். மீன்குட்டி, காதல் வராதா என் மேலே. டேய், என்னடாச்சு உனக்கு? என்னம்மா? டவல் எடுத்து மூஞ்சில போட்டுக்கிட்டு தனியா சிரிச்சிட்டு இருக்க, லூசு பிடிச்சவ மாதிரி. அம்மா, இது லாஃபிங் தெரப்பியோட நியூ வெர்ஷன். டவலோ லாஃபிங் தெரப்பின்னு பேரு. இதுக்கு இப்படிதான் டவலை மூஞ்சில போட்டு சிரிச்சுட்டே இருக்கணும். எனக்கே வா, அப்படிலாம் ஒண்ணும் வரல. நீ பிரில்லியன்ட்மா. நான் அப்பவே நினைச்சேம்மா. எனக்கே ஒரு சின்ன டவுட்டா தான் இருந்தது. இதுக்குதான் இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல வரதெல்லாம் நம்பவே கூடாதுமா. ஏண்டா இப்படி விளையாட்டுத்தனமாவே எத்தனை நாளா இருப்ப? லைஃப கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோ. ஏண்டா மா, டெய்லியும் 15 நிமிஷம் லாஃபிங் தெரப்பி பண்ணாலே வாழ்நாள் கூடுனா, லைஃப் ஃபுல்லா ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா வாழ்நாள் இன்னும் கூட தானே செய்யும். டேய், அதுக்காக திங்க தூங்க ஊர் சுத்துறதுனே இருந்தா எப்படா உருப்படுவ? என்னாச்சு உங்களுக்கு? 2 பேரும் ஜோடி போட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. டேய், கொஞ்சமாவது பொறுப்பா இருடா. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல. அப்பா கூடவோ அண்ணன் கூடவோ கொஞ்ச நாள் பிசினஸ்ல இரு. அப்புறம் கத்துக்கிட்டு தனியா நீயே ஒரு பிசினஸ் ஆரம்பி. ஏன் கூடலாம் இருந்தா அவன் சரியா வரமாட்டான். வெரி குட் டாட், கரெக்டா சொன்னீங்க. சிவா கூட போட்டோம். வெரி பேட் டாட். அவன் ஒரு ஹிட்லர் டாட்.
அவன் கூட எனக்கு வீட்டில் மல்லு கட்டுறதுக்கே பெரும் பாடா இருக்கு. இதுல பிசினஸ்ல அவன் கூட நான் பார்ட்னரா? சான்ஸே இல்லப்பா. அவன் வீட்லயாச்சும் சில நேரம் மனுஷனா இருக்கான், பிசினஸ் விஷயத்துல அவன் ஒரு பிசாசு. டேய், வேற நீ என்ன தாண்டா பண்ண போற? கடைசி வரைக்கும் ஊர் சுத்திக்கிட்டே இருக்க போறியா? மா, என் வயசு பசங்களாம் இப்ப அதாம்மா பண்ணிட்டு இருக்காங்க. ம், அது இதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு, டைம் இருக்கு. ம். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க எதிர்பார்க்கறத விட நான் சிறப்பா வருவேன். ஆ, இந்த ஏஜ்ல உன் அண்ணன் எப்படி இருந்தான் தெரியுமா? பா ப்ளீஸ் பா, என்னை யாராவது மனுஷங்களோட கம்பேர் பண்ணுங்க. அவன் ஒரு டெவில் பா. டேய், நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீ அவனை பேய் பிசாசுன்னே சொல்லிட்டு இருக்க. அவனாலதான் எங்களுக்கு பெருமையே, தெரியுமா உனக்கு? எங்க போனாலும் அவனதான் பெருமையா பேசுறாங்க, தெரியுமா? போதுமா, டென்ஷன் ஆகாதீங்க. அவன் தான் இந்த வீட்டோட குலதெய்வம், காவல் தெய்வம், எல்லாமே அவன் தான். போதுமா, கூல். இதுக்கு மேல நான் இங்க இருந்தா என்ன ரொம்ப போர் அடிப்பீங்க. நான் வெளியே கிளம்புறேன். டேய், ஒரு நிமிஷம் இருடா. மாப்பிள்ளை வீட்ல இருந்து இங்க வராங்க. அப்ப நான் வந்துடணுமா? வந்துடுறேன். ஒரு நிமிஷம். அவங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணணும், ஸ்வீட் எல்லாம் ஆர்டர் பண்ணணும். ஸ்வீட் ஆர்டர் பண்ணுமா? யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன்? என்னால அதெல்லாம் முடியாது. ஏன்டா? மாம், ஐ அம் கரண்ட் யூத், யூ நோ. இந்த மாதிரி சில்லி ஒர்க்ஸ்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு. அப்பா வீட்டுல சும்மா தானே இருக்காரு, அவரே பண்ண சொல்லுங்க. என்னங்க இவன் இப்படி பேசிட்டு போறான்? இந்த மாதிரி சில்லறை வேலை தான் செய்யறதுக்கு நான் என்ன சில்லி பாயா? ஸ்வீட் வாங்கணுமா? ஸ்வீட் ஸ்வீட்டு? ஐயோ, எனக்கும் மீனாட்சிக்கும் நடுவில் இருக்க அந்த கேப்பை உடைச்சு என் லவ்வை பில்டப் பண்ணி, ஐயோ, நான் அவளை பார்க்க அவ என்ன பார்க்க அப்படியே மேரேஜ் வரைக்கும் போயிருக்கலாமேடா. தப்பு பண்ணிட்டேடா. ஆமா அப்பா, என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? என்னடா பண்ணிட்டேன்? தாரணி யாருப்பா? என் தங்கச்சிப்பா. என் தங்கச்சிக்கு நான் ஸ்வீட் ஆர்டர் பண்ணாம வேற யாருப்பா பண்ணுவா? நான் தான்ப்பா ஸ்வீட் ஆர்டர் பண்ணுவேன். டேய், இப்பதான்டா முடியாதுன்னு சொல்லிட்டு போனேன். அம்மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? நம்ம வீட்டு வேலையை நான் பார்க்காம வேற யாருமா பாப்பா? நான் தான் பாப்பேன், நான் தான் பாப்பேன். ம், அம்மா, இந்த மாதிரி முக்கியமான வேலை, கஷ்டமான வேலையெல்லாம் என்கிட்ட சொன்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு பிசினஸ் பண்ணு, அதை பண்ணுனா டென்ஷன் ஆகுதா இல்லையா? நீங்க கவலைப்படாம மத்த வேலையெல்லாம் போய் பாருங்கம்மா. லஞ்சுக்கு பிரமாதமான ஸ்வீட்ஸ் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்றேன். ஓ, எனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்ல. ஏதாவது சொதப்பி வச்சிடாத. அப்பா, டேய், அப்பா என்ன சொல்லிட்டு போறாருன்னு பாத்தியா? மா, தலைப்புள்ளன்னு அவனை தலை மேல தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்கல்ல, இந்த விஷயத்துல இளைய புள்ள நான் எப்படி சாதிச்சு காட்டுறேன்னு பாருங்க. ம், பார்க்கலாம். நான் ஆர்டர் பண்ண போற இடத்த பத்தி தெரியாம பேசிட்டு போறீங்க. வேர்ல்டுலயே பெஸ்ட் ஸ்வீட் மேக்கர் கிட்ட தான் நான் ஆர்டர் பண்ண போறேன். மீனாட்சி கேட்டரிங் சர்வீஸ். ஆர்டர் பண்ற சாக்குல என் மீனுக்குட்டி கிட்ட நான் பேசலாம். ஏன், எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா என் மீனுக்குட்டியே வந்து அதை டெலிவரி பண்ணலாம். அவ கூட எனக்கு தனியா பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கலாம். ஐயோ, நினைக்கும் போதே எனக்கு கிளுகிளுப்பா இருக்கே. இப்ப அவங்க நம்ம வீட்டு மேல கோவமா இருக்காங்களே, அதனால நான் தான் ஆர்டர் பண்ணேன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அம்மா, எப்ப பார்த்தாலும் சாம்பாரே வச்சிட்டு இருக்கம்மா. கொஞ்சம் இட்லி பொடி எடுத்துட்டு வா. ஆமாண்டி, எப்ப பார்த்தா லேட்டா எந்திரிக்க வேண்டியது, அவசர அவசரமா கிளம்ப வேண்டியது. ஒரு சின்ன வீட்டு வேலையா சரியா நீ? திங்கறதுக்கு மட்டும் வந்து உட்காந்துக்கிற, இதுல குறை வேற. மா, நான் இப்ப சாப்பிடவா வேணாமா? ஏய், என்னமோ ஏன் வயத்துக்கு நீ சாப்பிடுற மாதிரி மிரட்டுற? அம்மா, அவளுக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுமா. நீ வேற பேச்சு கொடுத்துட்டு இருக்க. இந்தாடி. ஆமாண்டி, நான் தான் இவ்வளவு லேட்டா எழுந்திருக்க சொன்னேன். எல்லாரும் என்னையே குறை சொல்லுங்க. அம்மா, போன் அடிக்குது, போய் எடுங்க. ம். போங்க. இன்னும் கொஞ்சம் வைக்க மாடி. போடுக்கா, கொஞ்சமா போடு. ஏண்டி, பெல் அடிக்குது இல்ல, எடுத்து பேச மாட்டியா? அம்மா, நான் இன்டர்வியூக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன், நீ அட்டென்ட் பண்ணுமா. ஹலோ, மீனாட்சி கேட்டரிங் எம்டி பேசுறேன். ஐயோ, இவங்க எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலையே. ஹலோ, யாருங்க பேசுறது? ஹலோ, முதல்ல இந்த போனை போட்டு உடைச்சிட்டு நல்ல போன் ஒண்ணு வாங்கணும். ஹலோ ஹலோ, ஏண்டி, வச்ச இட்லி எங்க காஞ்சு போய் கிடக்கு, நீ இன்னும் சாப்பிடலையா? இருமா, சர்டிபிகேட்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்க வேணாமா? அப்புறம் இன்டர்வியூல போய் தேடிட்டு இருக்கணும். ஏன், இது நேத்திக்கே எடுத்து வச்சிருந்தா என்னவா?
ஹலோ ஓ திரும்பவும் அத்தை தான் அட்டன் பண்ணுறாங்க. டெலிஃபோன் ஆப்ரேட்டர் மாதிரி ஃபோன் பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்களோ? யாருங்க பேசுறது? அட பேசுங்க. ஏங்க போன் பண்ணிட்டு பேசாம இருக்கீங்க? ஒருவேளை போன்ல கோளாரோ? யாருன்னே தெரியலையே. ஹலோ யாருன்னே தெரியல. போன் பண்றாங்க கேட்கவே மாட்டேங்குதே. இந்தா கொஞ்சம் பொடி போட்டுக்கோ. போதுக்கா. ஏண்டி இப்படி ஆறாமரை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க? இன்டர்வியூக்கு நேரம் ஆகலையா? நீ போறதுக்குள்ள இன்டர்வியூ முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கே போயிடுவாங்க போல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. சரி, அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லிடுவியா? வேலை கிடைச்சிரும்ல. இந்த வேலை கிடைச்சாதாண்டி நம்ம பிரச்சனையில பாதியாவது சரி பண்ண முடியும். அதெல்லாம் கிடைச்சிடுமா. இப்ப என்ன அவளை விட்டுட்டு என்கிட்ட ஆரம்பிச்சிட்டியா? இன்டர்வியூக்கு போறது நான். எனக்கு தெரியாது எப்படி போகணும் என்னன்னு. ரொம்ப அவசரமா இருந்தா நீ வேணா எனக்கு பதிலா போயிட்டு வரியா? நான் போய் வேலை கொடுப்பாங்கன்னா விடிய காலையில 6 மணிக்கே நான் அங்க போய் உட்காந்துருவேன். உனக்கு வேலை கிடைக்கணுமேனு ஒரு பதட்டத்துல நான் பேசிட்டு இருக்கேன். அது உனக்கு கிண்டலா இருக்கா? பாத்தியா, நான் சொல்றது சரின்னு போன் பண்ணி அடிக்குது. மணி அடிச்சா எடுத்து பேசணும். நீ பாட்டுக்கு இங்க உட்காந்து பேசிட்டு இருக்க. எடுத்தாதான் அதுல ஒரு சத்தமும் கேட்க மாட்டேன். என்னது கேக்கலையா? இருங்க நான் பாக்குறேன். ஹலோ ஹலோ. சொல்லுங்க. யாருங்க? இது மீனாட்சி வாய்ஸ் மாதிரி இல்லையே. பேசுங்க. யார் நீங்க? யார் வேணும்? ஹலோ 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 சொல்லுங்க. என்னங்க கால் பண்ணிட்டு ஹலோ மட்டும் தான் சொல்றீங்க? பேசுறது நல்லாவே கேக்குது. சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. சரியா கேக்கலங்க. ஹலோ ஹலோ. பேசுறதே சரியா கேட்க மாட்டேங்குது. கிணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கு. ஹலோ ஹலோ. லைன்ல ஏதோ ப்ராப்ளம். ஏய், யாரடி போன்ல? அது ஒண்ணுமே கேக்கலம்மா. சொன்னேன்ல. சரிம்மா நான் கிளம்புறேன். அக்கா நான் கிளம்புறேன். ஏ அனு நீ வரியா? போறப்போ பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிட்டு போறேன். சீக்கிரம் வாடி. வரேன். தொட்டு கும்பிட்டுக்க. இந்த வேலை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். தேங்க்ஸ்க்கா. பஸ் ஸ்டாப்ல இருக்க. 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். அம்மா வரேம்மா. போயிட்டு பத்திரமா. பாய்க்கா. பத்திரம். சரி பாய். பாய். கடவுளே, இந்த தடவையாச்சும் போன் எடுக்கணும். அம்மா போன் அடிக்குது. யாருன்னு கேளு. என்ன பிரச்சனைனே தெரியல. போன் வருது, எடுத்தா யார் பேசுறதுன்னே கேட்க மாட்டேங்குது. சரியான தொல்லை பிடிச்ச போனு. நீ என்னன்னு பாரு. ஹலோ ஹலோ ஹலோ. அப்பாடா, ஒரு வழியா மீன்குட்டி லைனுக்கு வந்துட்டா. ஹலோ. யாருங்க? நீங்க யாரு? மீனாட்சிங்க, கேட்டரிங் சர்வீஸ்ல இருந்து பேசுறோம். அப்படிங்களா? நீங்க தான் அந்த மீனாட்சியா? என் பேரு மீனாட்சிங்க. நீங்க யாரு? உங்க ஸ்வீட்டுங்க. என்னது? உங்க ஸ்வீட் ஆர்டர் பண்ணலான்னு கால் பண்ணுங்க. அப்படிங்களா? என்னென்ன ஸ்வீட் வேணும் உங்களுக்கு? எப்ப வேணும்? நாளைக்கு மத்தியானம் வேணும். என்னென்ன ஸ்வீட்லாம் வேணும் சார்? என்னென்ன ஸ்வீட்லாம் கிடைக்கும்? இங்க எல்லா ஸ்வீட்டுமே கிடைக்கும் சார். ஓ, உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் சொல்லுங்களேன். சார் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஐயோ, டென்ஷன் ஆயிட்டா போல இருக்கே. அது எனக்கு அதை பத்தி பெருசா எதுவும் தெரியாது. நாளைக்கு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஸ்வீட்டா நீங்களே சொல்லுங்களேன். லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக்கு, ரசகுல்லா, குலோப் ஜாமுன், அப்புறம் மலாய், பால்கோவா எல்லாமே நல்லா இருக்கும். சோ ஸ்வீட்டுங்க. என்னது? நீங்க பேரை சொன்னதே ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னு சொன்னேன்.
சார் நீங்க ஸ்வீட் ஆர்டர் பண்றதுக்கு தானே கால் பண்ணீங்க? ஆமாங்க, அதுக்கு தான் கால் பண்ணேன். அப்ப என்ன வேணும்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன எல்லா ஸ்வீட்டுமே நல்ல ஸ்வீட்டு தாங்க. அதனால எல்லாத்துலயும் ஒரு கிலோ ஆர்டர் எடுத்துக்கங்களேன். சரிங்க, நீங்க அட்வான்ஸ் பே பண்ணீங்கன்னா நாங்க ஆர்டர் ரெடி பண்ணிடுவோம். அட்வான்ஸ் தானே, கொடுத்து அனுப்புறேன். உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். டெலிவரி கொடுக்க ஈஸியா இருக்கும். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச அட்ரஸ் தாங்க. என்னது தெரிஞ்ச அட்ரஸா? அட்ரஸ்க்கு என்னங்க அவசரம்? அட்வான்ஸ் கொடுக்கும்போது அட்ரஸையும் கொடுத்துட்றேன். ஓ சரிங்க சார், தேங்க்யூ. ஹலோ, நம்ம ஆளுக்கு கோவலாம் வரும் போல இருக்கு. தெரியாத ஆளுங்கிட்ட பேசும்போது அப்படிதான் இருக்கணும். குட், அப்படிதான் இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், நான் அக்கவுண்டன்ட் இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். உங்க ரெஸ்யூம் கொடுங்க. இந்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.